தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஸோ மேஷராசி, முதல் ராசி மேஷராசி. ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய கிருத்திகை, அந்த கிருத்திகை நட்சத்திரத்தப்போ இவங்க வந்து விரதம் மேற்கொள்ளணும். அட்லீஸ்ட் ஒரு 3 கிருத்திகை இல்லை 6 கிருத்திகை இல்லை வாழ்நாள் முழுவதும். ஸோ ரிஷப ராசி, இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குடும்பமாக வந்திருக்காரு. ஆமாம், இந்த குடும்பம் எங்கேருந்து வரும் நம்மளுக்கு? அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? மிதுன ராசி. கடக ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? கடக ராசி, அந்த ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகர் தான் இவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற போகிறாரு. அப்போது கூடிய விரைவில் அவங்க பழனிக்கே. இவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், போராடிட்டேன், எஃபர்ட் போட்டுட்டேன். நான் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு தடை இருக்குது, அந்த வெற்றியாளனாக மாற முடியாமல் இருக்கேன். அதுக்கு என்ன காரணம் முருகா? துலாம் ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? துலாம் ராசி. திருச்செந்தூர் முருகர் வந்துட்டார். ஸோ விருச்சிக ராசி, இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யாரையுமே எதிர்பார்க்காத உன்னுடைய வெற்றிக்கு யாராவது வந்து உதவி செய்யணும், யாராவது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், பார்ட்னர்ஷிப் வரணும், அந்த மாதிரி யாரையுமே. தனுசு ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தினா அது என்னது? தனுசு ராசி, இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, அவர் ஏஐ முருகரா? ஒரு விஷயம் வந்து முருகர் பேரால் அவங்க வந்து பண்ணலாம். முருகருடைய விபூதி, அது வந்து இந்த 2 விரலில் அந்த விபூதியை கொஞ்சம் எடுத்து ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முருகப்பெருமானுக்கு உகந்த நாளில் முருகப்பெருமான் நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத முருகர் கார்ட்ஸ் மூலம் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனுடன் இருக்க எல்லாம் நன்மையாய் மாறும். முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளில் முருகர் 12 ராசிக்காரர்களுக்கும் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத முருகர் கார்ட்ஸ் மூலமாக பார்த்துடலாமா? முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? ஸோ மேஷராசி, முதல் ராசி மேஷராசி. இவங்களுக்கு அதுவும் கிருத்திகை நாயகனே வந்திருக்காரு, கார்த்திகை பெண்களோட. அதாவது ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய கிருத்திகை, அந்த கிருத்திகை நட்சத்திரத்தப்போ இவங்க வந்து விரதம் மேற்கொள்ளணும். அட்லீஸ்ட் ஒரு 3 கிருத்திகை இல்லை 6 கிருத்திகை இல்லை வாழ்நாள் முழுவதும் கூட கிருத்திகை நட்சத்திரப்போ நான் வந்து விரதம் இருக்கிறேன். இவங்களுக்கு எப்படி கன்வென்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விரதம், ஒரு மௌன விரதமாக இருக்கலாம், இல்லை ஒரு வேளை சாப்பிடாத ஒரு விரதமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இவங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்கோ அப்படி ஒரு விரதம் மாதம் இவங்க எடுக்கும் போது இவங்களுடைய அந்த வாழ்நாள் லட்சியம் கண்டிப்பாக வந்து கைகூடும். சில பேருக்கு வாழ்நாள் லட்சியமே எனக்கு வந்து ஒரு குழந்தை வரணும், முருகரே எனக்கு குழந்தையாக வரணும், அதுதான் என்னோடய லட்சியம், இல்லை என்னோடய குழந்தைகளுடைய ஃப்யூச்சர் தான் என்னோடய லட்சியம். அந்த மாதிரி என்ன இருந்தாலும் கண்டிப்பாக அந்த லட்சியம் நிறைவேறும். ஆனால் இவங்க கிருத்திகை நட்சத்திரத்தப்போ விரதம் இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாக்காகவே இருக்குது. மேஷராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை நாயகனுக்கு அரோகரா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததா ரிஷப ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? ஸோ ரிஷப ராசி, இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குடும்பமாக வந்திருக்காரு. ஆமாம், இந்த குடும்பம் எங்கேருந்து வரும் நம்மளுக்கு? நம்மளுடைய ஜீன்லேருந்து வரும், மரபு வழியாக வரும். அந்த மரபுகளை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ வந்து எவ்வளோ ட்ரெண்டான விஷயங்கள் வந்துருச்சு. ஓவர்சீஸ்லாம் போய் நம்ம ஜாப் பண்ணுறோம், தொலைதூரத்தில் உலகம் ஒரு கையில் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நம்மளுடைய மரபு சார்ந்த விஷயங்களை வந்து மறக்கக்கூடாது. அது மறந்துட்டா இவங்களுக்கு இவங்களுடைய அடையாளம்ன்றது இருக்காது. இது எங்கே வந்து இவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, இவங்களுடைய டெவலப்மெண்ட்லேயும் சரி, இவங்களுடைய வாழ்க்கை கடைசியில் திரும்பி பார்க்கும் போதும் எதுவுமே அவங்களுக்குன்னு ஒரு எம்டினஸை வந்து அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும்னா உன்னுடைய மரபுகள் சார்ந்த விஷயங்களை நீ மறக்கக்கூடாது.
அந்த பாரம்பரியத்துக்கு இவங்க வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க ரிஷப ராசிக்காரங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? மிதுன ராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இவங்களுக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து ஏதோ ஒரு சோகம் விரக்தி நிலை வந்து இருக்குது, வாழ்க்கையின் மேலேயே ஒரு விரக்தி நிலை இருக்குது, அந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முருகர் வந்து அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ஒரே வழி மறுபடியும் இவங்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டது அந்த இடத்துல தான் வந்து சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. இவங்களுடைய வாழ்க்கையில் அழகிய நினைவுகள் இருக்கும், நல்ல நல்ல நன்மைகள் நடந்திருக்கும், சந்தோஷமான தருணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இவங்க வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி அதை நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் உருவாகும், ஒரு சந்தோஷம், சின்ன விதமான சந்தோஷமாவது உருவாகும். அந்த சந்தோஷத்தில் தான் முருகர் இருந்து அவங்களுக்கு வந்து வழி நடத்துவார். அதனால் சோகமாக இருக்கிறதால இவங்களால எதையும் சாதிக்க முடியாது. வாழ்க்கையில் முன்ன நடந்த சந்தோஷமான விஷயங்களை நினச்சி இவங்க முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ். இதை பார்த்துட்டு இருக்க மிதுன ராசி நேயர்கள் கந்தனுக்கு அரோஹரா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம் அடுத்ததா கடக ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? கடக ராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, பழனி ஆண்டவர், பழனி ஆண்டி, அவரை வந்து இவங்க தரிசனம் பண்ணணும், வழிபடணும். அந்த ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகர் தான் இவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற போகிறாரு. அப்போது கூடிய விரைவில் அவங்க பழனிக்கே டைரெக்டாக போயிட்டு ஆண்டிக்கோல முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தபடியே அவங்க தினம் தினம் ஆண்டிக்கோல முருகரை நினச்சி வழிபட்டாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ராஜ வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய இருக்கிற இடம், சாப்பிட்ற சாப்பாடு இதில் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்கள பற்றி யார் என்ன சொல்கிறாங்க அதில் தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் நீ யோசிக்காத, என்ன வந்து பாரு, எல்லாமே சரியாகும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு இருக்க கடகராசி நேயர்கள் பழனி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? சிம்ம ராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, அவங்களுடைய அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். கண்டிப்பாக அவங்களுடைய அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தினால தான் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறும். இவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன், போராடிட்டேன், எஃபர்ட் போட்டுட்டேன், நான் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு தடை இருக்குது, வெற்றியாளனாக மாற முடியாமல் இருக்கேன், அதுக்கு என்ன காரணம் முருகா? நான் உனக்கும் வந்து கரெக்டாக தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன், இப்படி கேள்வி இருக்குன்னா ஒரே ஒரு மைனஸ் தான், அவங்க அம்மா கிட்ட அவங்க எந்த அளவுக்கு மனசு கோணாமல் நடந்துக்கிறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்றது தான். அப்போது அவங்களுடைய அம்மாவினுடைய ஆசீர்வாதம் வாங்கும் போது முருகருக்கு அவங்க எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றினது சமமாக ஆகும். எல்லா கோவில்களுக்கும் போன அந்த புண்ணியம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ உனக்கான பதில் இதுதான், உங்கள் அம்மா மனசு கோணாமல் நடந்துக்கோ, ஆசீர்வாதம் வாங்க, உனக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க சிம்மராசி நேயர்கள் பார்வதி மைந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததா கன்னி ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? கன்னி ராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இழப்புகள் இருந்தாலும், வாழ்க்கை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, எல்லாம் பிடிக்காதான் நடந்துட்டுருக்கு இருந்தாலும் சரி, தினமும் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் படுற மாதிரி மனுஷன் எல்லாருக்குமே சின்ன சின்ன இன்பமான விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் முழுக்க நம்மளுக்கு சோகம் இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது, ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்கும். ஸோ அப்படி சின்ன சின்ன மகிழ்ச்சியான தருணத்தை கூட அவங்க சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கணும், அதனோடு அவங்க வந்து வாழணும், அதை செலிப்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் முருகர் வந்து அவங்களோட இருக்கிறாங்கன்றது அவங்களாலேயும் உணர முடியும். இவங்களும் முருகருக்கு தரக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும். அப்போது நீ சிரித்து சந்தோஷமாக இரு, மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க கன்னிராசி நேயர்கள் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததா துலாம் ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? துலாம் ராசி திருச்செந்தூர் முருகர் வந்துட்டார். இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், நீ முதல்ல திருச்செந்தூர் வா, என்கிட்ட வா, எல்லாத்தையும் நான் மாற்றி கொடுக்குறேன். ஸோ உனக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிட்ட இருக்குது, நூலிழையில் இருக்கிற ஒரு பெரிய மாற்றம், பெரிய வாழ்க்கை கிடைக்கும். அந்த நூலிழையில் ஏன் நின்றுக்கிட்டு இருக்குன்னா, இவங்களுக்கு அவங்களுடைய எனர்ஜிலையும் சரி, உடல்லையும் சரி, இல்லை சுற்றி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்லேயும் சரி, ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது முற்றிலும் வந்து உடைப்படணும்,
புதுப்பிக்கணும், அப்போ தான் அந்த பிளாக் கிளியர் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகரை இவங்க போய் தரிசனம் பண்ணணும். அங்கே இருக்கிற கடலில் நீராடிட்டு வரணும். அது எப்போ முடியுதோ அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜ். இதை பார்த்துட்டு இருக்க துலாம் ராசி நேயர்கள் சீக்கிரம் பஸ் டிக்கெட் போட்டு திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. அதோடு சேர்த்து திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேம், அடுத்ததா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தினா அது என்னது? ஸோ விருச்சிக ராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யாரையுமே எதிர்பார்க்காத உன்னுடைய வெற்றிக்கு யாராவது வந்து உதவி செய்யணும், யாராவது எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும், பார்ட்னர்ஷிப்க்கு வரணும், அந்த மாதிரி யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம். சுயம்புவா நீ முன்னேறினாலே, சுயம்புவா உன்னுடைய பணிகளை நீ செஞ்சாலே உன்னால் முன்னேற முடியும், உனக்கு வெற்றி கிடைக்கும். அந்த சுயம்புவா அடையக்கூடிய வெற்றி தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரியதாக இருக்க போகுது. அப்போது அந்த சுயம்பு வெற்றி உனக்கு கிடைக்கணும்னா 27 நட்சத்திர முருகர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சுயம்பு குட்டி முருகரை போய் உங்க தரிசனம் பண்ணணும். கண்டிப்பாக அந்த மாற்றம் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க விருச்சிக ராசி நேயர்கள் விரைவில் 27 நட்சத்திர முருகர் திருக்கோயிலுக்கு போங்க. அதோடு சேர்த்து யாமருக்க பயமேன் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம், அடுத்ததா தனுசு ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தினா அது என்னது? தனுசு ராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, அவர் ஏஐ முருகரா? முருகர் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி முருகரும் மாறுவார் இல்லையா? அவர் எல்லா யுகத்திலையும் இருப்பார், எல்லா ட்ரெண்ட்லையும் இருப்பார். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். ஆமாம். ஸோ முருகர் இங்கே கொடுக்கறது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் போர் அப்படின்னு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. நல்லதுக்கு கெட்டதுக்கு சண்டை நடந்துட்டுருக்கு. உங்கள் சைடு நல்லது தான் இருக்குது, நியாயம் இருக்குன்னா அதுக்காக நீங்கள் ஏன் பின்வாங்குறீங்க? நீங்கள் தைரியமாக முன்னோக்கி துணிந்து போங்க, ஏன்னா உன்னோட நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜை மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய மெசேஜாக கொடுக்குறாரு. அப்போ அவங்க ஏதோ செஞ்சிட்ருக்காங்க, இன்னும் மேற்கொண்டு முன்னோக்கி போனால் வெற்றி இருதில் அவங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்துட்டு இருக்க தனுசு ராசி நேயர்கள் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் முருகா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததா மகர ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? ஸோ மகர ராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சமீப காலமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க உடல்லையும் மனசுலையும் எனக்கு தெம்பு இல்லை அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த பிணி அவங்களுக்கு சரியாகணும்னா இவங்க இந்த காணொளி பார்த்ததுலேருந்தே ஒரு விஷயம் வந்து முருகர் பேரால் அவங்க வந்து பண்ணலாம். முருகருடைய விபூதி, அது வந்து இந்த 2 விரலில் அந்த விபூதியை கொஞ்சம் எடுத்து, இந்த 2 விரல் கட்டை விரலும் நடு விரலும் இதில் எடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய மனதுக்கு நேராக வச்சுட்டு முருகரை நல்லா வேண்டிக்கலாம். வேண்டிட்டு அதை ஒரு காப்பர் டம்ளர்லேயோ இல்லை கிளாஸ் டம்ளர்லேயோ அந்த விபூதியை வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் முருகர்கிட்ட வச்சுட்டு அதை எடுத்து குடிச்சிடலாம். இதை வந்து டெய்லியும் அவங்க வெளியே போகும்போது செய்யலாம். வீட்டில் இருக்கவங்க கூட காலையில் குளித்து முடிச்சுட்டு இந்த ப்ராசஸை வந்து பண்ணலாம். இதை தினமும் செய்யும் போது அவங்களுடைய உடல்லையும் அந்த சுறுசுறுப்புன்றது பழைய மாதிரி வரும். அந்த உடல் பிணி போகும், மனப்பிணி போகும், மனது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். இதையும் பண்ணலாம். தினமும் வந்து முருகர் பேரை சொல்லி விபூதியும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த விபூதி நாயகன் தான் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய எல்லா விதமான பிணியையும் அகற்ற போகிறாரு. அதனால் விபூதி அலங்கார முருகரையும் இவங்க வழிபாடு செய்கிறது நல்லது. இதை பார்த்துட்டு இருக்க மகர ராசி நேயர்கள் முடிந்தால் முருகப்பெருமான் கோயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னா அந்த கோயிலினுடைய அபிஷேகத்துக்கு விபூதி வாங்கி கொடுத்து முருகப்பெருமான விபூதி அலங்காரத்தில் தரிசிங்க. இதை பார்த்துட்டு இருக்க மகர ராசிக்காரர்கள் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததா கும்பராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தினா அது என்னது மேம்? கும்பராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, இவங்க வந்து முருகர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க அடிக்கடிக்கு. என் வாழ்க்கையில விடிவு காலமே வராதா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனையே இருக்கு, ஒரே இருண்ட ரூம்குள்ள என்னை விட்டா மாதிரியே இருக்கு அப்படின்றது. உண்மையா அவங்களுடைய வாழ்க்கையில விடிவு காலம் வரணும்னா இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து செஞ்சா கண்டிப்பா வரும் அப்படின்ற முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் வருது. தினமும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். எழுந்து வீட்டு பால்கனியோ இல்லை மொட்டை மாடியிலையோ நின்று சூரிய உதயம் வரக்கூடிய இடத்துல நின்று சூரிய உதயம் ஆகும் போது பிரணவ மந்திரம், எல்லா மந்திரத்துக்கும் ஒரு பிரணவ மந்திரம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம்ன்றது வந்து ஓம். அது ஓம்ன்றது விட ஆவும். ஆமாம், ஆவும். அந்த ஆவும் சொல்லும் போது நம்ம அடி வயிற்றுலேருந்து நாபி கமலத்துலேருந்து நம்ம ஃபுல்லாக அந்த ஒரு உச்சரிப்பு வரும். ஸோ அந்த 7 சக்கராவும் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி அது. ஸோ அந்த ஓம் பிரணவ மந்திரத்தை 6 முறை இவங்க வந்து உச்சரிக்கணும்.
பொறுமையாக நிதானமாக அடி வயிற்றுல இருந்து அந்த சூரிய உதயம் ஆகும் போது இதை மட்டும் செஞ்சுக்கிட்டே வந்தால் போதும், கண்டிப்பாக இவங்களுக்கு விடிவு காலம் வந்துடும். அதை கண்கூடாக உணர ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கும்பராசிக்காரங்க ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, வெற்றிதா முருகா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம், நிறைவா மீன ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது? மீன ராசி இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், வாழ்க்கையில் நிறைய விஷயம் புரியாமல் இருக்குது, புலப்படாமல் இருக்குது, இது ஏன் நடந்தது, இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, என்னதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, இல்லை நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கணும், பதில் கிடைக்கணும்னா மற்றவங்க கிட்டேருந்து கிடைக்காது, அவங்க உள்ளுக்குள்ளேருந்து தான் அதுக்கான பதில் வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்க செஞ்ச கர்மா வினைக்கானது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான பதில் அவங்க கிட்டேருந்து தான் வரும். அந்த பதில் கிடைக்கணும்னா கூட இவங்க கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அந்த முருகரை போய் தரிசனம் பண்ணி சின்ன தியானம் பண்ணால் போதும், அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் அவங்க உள்ளேருந்தே அவங்களுக்குள்ளேருந்தே பதில் கிடைக்கும். அவ்வளோ தூரம் போக முடியாது, நான் ரொம்ப வெளிநாட்டில் இருக்கேன், தொலைதூரத்தில் இருக்கேன்னா அவங்களும் பரவாயில்ல, கொல்லிமலை முருகா அப்படின்னு கொல்லிமலை முருகரை நினச்சி ஒரு தியானம் மேற்கொண்டா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மர்ம முடிச்சுகள் அவங்களுக்கான பதில்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்துட்டு இருக்க மீனராசினியர்கள் முடிந்தால் விரைவில் கொல்லிமலை முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. அதோடு சேர்த்து மீனராசிக்காரர்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம், மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமான் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறதையும், என்ன மாதிரியான அலங்காரத்தில் முருகப்பெருமானை தரிசிக்கணும், எந்த கோயிலுக்கு சீக்கிரம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. பக்தி பரவசம் 2026 அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஆகஸ்ட் 7, வாணி மஹால், சென்னை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.